மூர்த்தியின் தாழை சேரமால் தேவராலும் விளக்கரும் பிறரோமாகி பெருஞ்சுரர் பதனும் பேத ஒழுக்கவும் விரமாக்கி அருந்திரையவர்க்கு செய்த அவுணர்வும் ஆவி கொள்வான் பரந்துடர் உருவாய் வந்த பகவனை பணிதல் செய்வான். சுவையேனும் சிந்தனும் கண்ணூர் விளக்கும் சீர் ஜெகநாதர் அங்கருக்காள் சீர்க்க ஞானமான நடராஜ பெருமானுடைய கருணையினாலே நூற்றாண்டுகளுக்கு மேலாக பெருமண்டத்தில் பிறந்து கொள்கின்ற பரவலர்கள் இருந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான நாள் என்று தமிழ்காத்த உபதேசாளர் அவர்களுடைய பிறந்த நாள் 160வது பிறந்த நாள். அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவரிடத்தில் ஈஸ்வரராக இருந்து பயின்றவர். என்னுடைய குருவுக்கு பரமகுரு என்று அவர்களை சொல்லலாம். ஆயிரத்தி 1939 அவர்கள் மயிலத்துக்கு வந்திருந்தார்கள். எனக்கு அவ்வளவு அறிவது அறியா பருவம். மடத்தில் அதிகமாக சுற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கேன். இருந்தால் அப்போதுதான் மயிலத்துக்கு வந்திருக்கணும். நாங்கள் இந்த ஒரு விதமான கல்விச்சாலையும் இல்லை. திண்டிவனம் போய் ஹைஸ்கூலில் சேரணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த நிலையில் அடிக்கடி மடத்துக்கு போகிறது, அங்கே சுற்றி ஏதாவது வேலைகளை செய்து கொண்டு. அப்படித்தான் என்னுடைய குருநாதர் அவர்களும் அவருடைய குருவும் மயிலத்துக்கு வந்தார். மயில சொன்னார் பாரதி சுவாமிகள் பேரில் பாசவதை பரணி என்ற நூல் ஒன்று இலக்கண விளக்கம் வைத்தியநாதேசியர் எழுதி அந்த நூலை கண்டுபிடித்து பதிப்பித்து கொடுத்தவர் தமிழ்காத்தா. அதில் ஒரு 50 பிரதிகளை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சன்னிதானத்தில் கேட்பதற்காக வந்திருந்தார். அப்போது அவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து உடனே சன்னிதானம் வாங்கியுள்ளார். நான் ரொம்ப முன்னாலே சந்தித்த ஒரு நினைவில் நடப்படம் போல இருக்குமே தவிர மற்றபடி அவர்கள் என்னோடு விசாரிக்கிறதுக்கோ என்னை புரிந்து கொள்வதற்கோ நான் ஒரு விதத்திலையும் பாத்திரமானவனாக அப்போது இல்லை. உள்ளே போய் ஜம்காலத்தை எடுத்து வந்து ஓடு மணி அப்படின்னாங்க சாமி. உள்ளேருந்து தென்னையில் கொண்டு வந்து ஜம்காலத்தை போட்டேன். நடுவில் அந்த பழைய கால பிரம்பு ஈச்சார். அதில் சுவாமி சன்னிதானம் உட்கார்ந்துருந்தாங்க. இன்னும் தென்னையில் உட்கார்ந்தாங்க. இங்கே குருநாதர் அந்த பக்கத்தில் தூண் ஓரத்தில் கையை கட்டிட்டு முடியும். அங்கே வந்துவிட்டு அங்கேருந்து அவரும் திண்டிவனத்துக்கு வந்து அங்கே பழனிசாமி சிவாச்சாரியார் என்று திருக்கோவலூர் பாணிபத்திர ஆதீனத்தைச் சேர்ந்தவர். அவர் தான் தமிழாசிரியராக இருக்கார். நல்ல பெரிய படிப்பாளி. அவருடைய தலைமையில் எல்லாரும் கூடி தமிழ்காத்தா அவர்களை ஏதாவது சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அங்கே வேதவல்லி அம்மாள் சத்திரத்துக்கு எதிரில் ஒரு கட்டிலை போட்டு அந்த கயிற்று கட்டிலில் இவரை வந்து மேலே உட்கார விட்டுவிட்டு மற்றவர்களெல்லாம் கீழே உட்கார்ந்து கேட்டார். இந்த வருடாத்து அப்புறம் சொல்ல ரொம்ப காலம் கழித்து அந்த தமிழ் ஆசிரியராக இருந்தவர் அதுதான் தெரியும். அப்பொழுதுதான் அவர் வேடிக்கையாக சொன்னாங்க, தமிழ்காத்தா அவர்களுக்கு மெலியது நீச்சலும் ஆகையினாலே என்னை வந்து மேலே உட்கார வச்சுட்டீங்க. மென்மையாக எடையக்கூடிய ஒரு நகைச்சுவையோடு எதையும் பேசுவார். அந்த நகைச்சுவை உணர்வு
எங்கள் குருநாதரிடத்தில் கொஞ்சம் தாராளமாகவே இருந்தது. இதுதான் புலவர்களுடைய விசித்திரமான ஒரு வாழ்க்கை. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டு காலத்தில் தமிழினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கிறது, தமிழ் புலவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மகாத்மா மீனாட்சிசுந்தரம் பிள்ளை அவருடைய சரித்திரமும் தமிழ்கத்தா உவேசா அவருடைய என் சரித்திரமும் இந்த இரண்டையும் படித்தா போதும். ஏராளமான விஷயங்கள் அதில் வந்திருக்கும். தனக்கு வருகின்ற எந்த நலனையும் அவர் எதிர்பார்த்தவர் அல்ல. தமிழை வளர்க்க வேண்டும், தமிழர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதிலேயே கடைசி வரையிலேயும் அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம். ராமநாதபுரம் சேதுபதி அவர்கள் ஒரு கிராமத்தை அவர்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள். நீங்கள் சிரமப்படாமல் உங்கள் காரியங்களை செய்யணும். அப்படி ஒரு கிராமம் வந்துவிட்டால்தான் நான் சிரமப்படுகின்ற நிலைமை உண்டாகும். எனக்கு வேண்டாம். யாராவது அது மாதிரி சொல்வார்களா என்று பார்த்தோம். இருந்தபடியே முன்னால் இருந்தேன், இனியோர் இருந்தவிடம் என்றாலும் வேண்டேன். ஒரு கிராமத்தை நான் வாங்கி கொண்டு விட்டால் கிராமத்தை பற்றிய கவலை எனக்கு வரும். அங்கே வருவதற்கும் அங்கே போய் வசூல் செய்வதற்கும் நான் அலைய வேண்டியதாகும். அந்த நேரத்தில் நான் எவ்வளவோ தமிழுக்கு தொண்டு செய்ய முடியும். அப்படி ஏதாவது காரியம் இருந்தால் சொல்லுங்கள், இது வேண்டாம் என்று அவருக்கு சொன்னவர்கள். இந்த மாதிரி யாரையுமே பார்க்க முடியாது. அந்தந்த புத்தகம் பதிப்பிக்கிற காலத்தில் ஒரு உதவிக்கு செல்வார்கள். இதை கொடுத்து அந்த புத்தகம் வெளிவரும். அவ்வளோ மிக உண்மையான ஒரு தமிழாகும் தமிழ் உணர்ச்சி என்று சொன்னார். நள்ளிரலோ கொள்ளு பகலோ குறிக்கும் கடுமழையோ அள்ளு புனியோ அவதியோ உள்ளம் தடுக்கும் பகைகள் இருவரினும் தள்ளி அடுக்கும் தமிழ்ச்சுவடி தேடி கொடுக்கும் தமிழ் தாத்தா என்று தரளை புகழ தமிழ் தாத்தா என்று தன்னை சாற்ற தமிழ் தாதா இந்திவன் என்றே உலகம் எண்ணி விரல் மூக்கில் ஓங்கியிட உலகம் பாராட்டும் பங்குடைய சாமிநாத புறவன். காரைக்கால் கவியரங்கத்தில் அவர் வேற நாம் பாடின பாட்டு மாம்பழத்தை விட அவர் ஒரு கவியரங்கம் நடந்தது. கவியரங்கத்தின் தலைவராக போனான். அப்போது பாடும்பொழுது அந்த தமிழ் தாத்தாவினுடைய மாணாக்கர் என்னுடைய ஆசிரியர் அவரை பற்றி சொல்லி அவருடைய மாணவன் என்கின்ற ஒரு நிலையிலே சொல்லி அந்த தலைமை கல்வியில் சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தையை தான் சொல்லும். ஏற்றுச்சுவடியில் ஒன்றாகினேன் என் திருவடி சேர் வீட்டு படங்குப்பை என்றாகினேன் என் திருக்கைப்படும் வேட்டுக்குடவிய மையாகிறேன் நீ வெளியே வந்தான் கூட்டுக்குறவும் உயிரங்கன் வாழ்வு கொடுத்தவர்கள். அவர் பேரும் நான் எழுதின வாழ்வு தமிழ் தாத்தா. தமிழுக்கு உண்மையான தொண்டு செய்தவர்கள் என்று சொன்னால் தமிழ் தாத்தா அவர்களை சொல்லுவார். ஏனென்றால் அவருடைய ஆசிரியர் முடாத்தான் மீனாட்சிசுந்தரம் பிள்ளைக்கு சங்க இலக்கியம்னா என்னன்னு தெரியாது. அவர்களெல்லாம் பார்த்தவர். நன்னூறுக்கு மேலே தொல்காப்பியத்தை அவர்கள் பார்த்தது. அவர்கள் புராணங்கள், அந்தாதிகள், பிரபந்தங்கள், பிள்ளைத்தமிழ்கள், உலாக்கள், தூதுகள், இது இந்த வழியெல்லாம் படித்து பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதிகபட்சமாக அவர்கள் தெரிஞ்சது கொஞ்சம் கம்பராமாயணம், பெரிய புராணம், காப்பி இந்த வரிசையில் அவர்கள் பார்த்து. ஆனால் அவர்களுக்கு தெரியாது. அந்த புண்ணியத்தை சேலம் ராமசாமி பிள்ளை அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல வரேன். அந்த நேரம் இவர்களை திசை திருப்பி நூல் பதிப்பு முறையிலே இவர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்கி அந்த வகையிலே இவரை மடைமாற்றியவர் அவர். எதிர்வராமல் அவர் பேச்சுவாக்கிலே நீங்கள் சிந்தாமணி படித்திருக்கிறீர்களா பார்த்தீர்களா என்று கேட்டிருக்கிறார். கும்பகோணம் காலேஜில் அவர் தமிழாசிரியராக ஐயர் அவர்கள் இருந்த காலத்தில். அப்படி சிந்தாமணியா அப்படி ஒரு நூல் இருக்கிறத பார்க்கலாமே அப்படின்னார். நான் சிந்தாமணி நூல் ஒன்று தருகிறேன், அதை படித்து பார்த்து உங்களால் பொருள் சொல்ல முடியுமா என்று பாருங்கள் என்று சொன்னார். அப்படி வந்துதான் சிந்தாமணியை படிக்கிற பொழுது அவருக்கு பல எண்ணங்கள் உண்டாகி அதை பதிப்பிக்க வேண்டும் என்கின்ற முயற்சி ஏற்பட்டது. அதிலிருந்து தொடர்ந்தது தான் தமிழ் பதிப்பு.
அவர்களுக்கு இவ்வளவு பெரிய மகானுபாவன் தோன்றவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு செம்மொழி தமிழ் என்று நாம் கௌரவமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. காரணம், அவர் முதல் தடவை தேடப் போன பொழுது திருநெல்வேலியிலே ஒரு வீட்டிலே வளையாபதி சுவடியை பார்த்திருக்கிறார். திரும்பி வளையாபதியினுடைய அருமையை தெரிந்து கொண்டு சில பதிப்புகள் ஆன உட்பாடு திரும்பி போய் அந்த சுவடியை பார்த்த போது அதாவது அதில் ஒரு சில பாடல்கள் புறத்திரட்டு என்கின்ற நூலின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அவ்வளவு இது இழப்பு எவ்வளவு பெரிய இழப்பு என்று சொல்ல முடியாது. அவர் கண்டுபிடித்ததுக்கு பிறகு இன்று வரையிலேயும் அதில் விடுபட்ட இடங்களை நிரப்புவதற்கு யாரும் முடியலை. சுவடிகள் அகப்படலை. பெருங்கதையில் முதல் பகுதியும் கிடையாது, கடைசி பகுதியும் கிடையாது. பைசுபுத்தில் அப்படித்தான் முதல் பகுதி முதல் பகுதி இல்லை. அவைகளெல்லாம் திரும்ப தேடி கண்டுபிடித்தும் இன்னும் முடியலை. அவருடைய காலமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்திருக்க வேண்டும். போக்குவரத்து வசதிகள் இல்லாத நேரத்தில் பல சிரமங்களுக்கு இடையில் இதை ஒரு தொழிலாக கொண்டு பெரிய வருமானம் எதுவும் இல்லாமல் ஒரு பெரிய குடும்பஸ்தராகவும் இருந்து கொண்டிருக்கிற ஒருவர் அந்த குடும்ப கவலைகளை எல்லாம் அடியோடு விட்டு தமிழை தேடி கொடுக்கின்ற அந்த கவலையிலேயே அவர் இருந்திருக்கிறார் என்றால் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய அவர். அது அவருடைய குருபக்தி. எங்க ஆசிரியருக்கு இருந்த அவர் மேல இருந்த குருபக்தி அதோட விசேஷமாக அது சொல்ற பாட்டு தான் இருக்கணும். அவையேறும் நெஞ்சினில் நற்றமிழை கற்று அவையேற வைத்தவளும் அண்ணல் சுவையேறும் செஞ்சவன் பன்னூர் விளக்கும் சீர்சாமி நாதகுரு அந்த எழுத்தாள் சென்னிக்கணி என்று அவர்கள் பாடுவார்கள். நான் ஒரு வார்த்தையை மாற்றணும். ஒரு சமயத்தில் எங்கள் ஆசிரியருக்கு அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவர் பதவியை சிபாரிசு செய்து ஜட்ஜு மணியையனும் இன்னொரு மாதம் திருவேட்டி சென்பேட்டை பிள்ளையார் கோயில் தெருவில் தமிழ் தாத்தாவின் இடத்துல அதை சொன்னார். அந்த காலத்தில் 100 ரூபாய் சம்பளம். பெரிய ஆச்சரியம். இந்த காலத்தில் 100 ரூபாய்னா இப்போது சில லட்சங்களுக்கு சமமாகும். அதை சொல்லும்போது அளவு கடந்த சந்தோஷம் அவருக்கு உண்டாச்சு. அப்ப சொன்னார் அவர், இந்த மாதிரி ஒரு பெரிய பதவியை நல்ல ஊதியம் தரக்கூடிய எந்த விதமான கவலையும் இல்லாமல் குடும்பத்தையும் தொண்டையும் செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய மாணவருக்கு நீங்கள் தேடி கொடுத்த மாதிரி ஒரு செயலை நான் என் ஆய்வுகளை செய்ய முடியாது. இத்தகைய ஒரு பெரும் பதவியை அவருக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். வந்தவர்கள் அவர்கள் 2 பேருக்கும் பெரிய சந்தோஷம். தமிழ் தாத்தா அவர்கள் பர்மிஷன் கொடுத்து விட்டார்கள். அதனாலே கிவாஜாவை அனுப்பி விடுவார்கள். அதுக்கப்புறம் கடைசியில் அவர் புறப்படுற போது சொன்னார், ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களிடத்தில் அப்படின்னார். என்ன வேண்டும் சொல்லுங்கிறார். அப்படியே உடனே செய்யணும். நான் வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவர் பதவியை நீங்கள் கொடுக்க இருக்கிறீர்கள். அங்கேயே ஏதாவது ஒரு சின்ன வேலை இருந்தால் எனக்கு போட்டு கொடுத்துட்டா நல்லதா இருக்கும். அவரை புரிய மாட்டாமையே எப்படி அவர்கள் தெரிவித்தார்கள் என்பது தான். இதுக்கு மேல ஒண்ணுமே பேச முடியல. இந்த குருபக்தி இருக்கிறது பாருங்க, அது விசேஷம்தான். ஆனால் ஒரு ஆசிரியருக்கு மாணவர்களிடத்தில் இருக்கிற பக்தி எவ்வளவு பெரியது. மாணவர்களிடத்தில் இருக்கிற அன்புக்கும் அவர் தான் எடுத்துக்காட்டு. அந்த பக்கத்தில் பிள்ளையவர்களிடத்தில் அவர் வச்சிருந்த குருபக்தியும், இந்த பக்கத்தில் அவருடைய மாணவர்களிடத்தில் அவர் வச்சிருந்த மாணவ அன்பும் 2மே பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதனால கடைசி வரையிலையும் அவர் கலைஞர்களுக்கு துணை பதிப்பாசிரியராக முதல்ல வந்தவர், திரும்பி கலைஞர்கள் ஆசிரியராக வாழ்ந்து, அதை தவிர வேறு எந்த வேலையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தவர் என்னுடைய ஆசிரியர். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக
நியமித்து இவருக்கு ஃபோனில் சொன்னார், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும், உங்களுக்காக தான் நாங்கள் அதை இது பண்ணுறோம். என் ஆசிரியர் என்னை அமர்த்திய பணியை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. இதை விட உயர்ந்த பதவி இப்பொழுது கிட்டத்தட்ட ஒருத்தர் என்னுடைய நெருங்கிய நண்பர் 3 லட்சம் ரூபா கொடுத்து அந்த துணைவேந்தர் பதவியை வாங்கி கொண்டவர். என்னை தேடி வந்த பதவியை கூட ஆசிரியர் என்னை எங்கே நியமித்தாரோ அது போதும். அவருக்கு எப்படி இருந்ததோ, அவர் கிராமம் கொடுத்தாலும் சேதுபதிகிட்ட வாங்க வேண்டாம், எனக்கு தமிழ் தொண்டே போதுமானது என்று சொன்ன மாதிரி இவரும் வந்து ஆசிரியர் நியமித்த அந்த பதவியே இது மாதிரியான ஒரு ஆசிரிய மாணவர் சமுதாயத்தை எல்லாம் நாம் இப்பொழுது பார்க்கவே முடியாது. அவருக்கு ஆங்கிலம் தெரியாது தமிழ் தாத்தாவர். ஆனால் பல ஆங்கிலேயர்கள் அவருக்கு கடிதம் எழுதி சந்தேகங்களை தீர்த்து கொண்டிருக்கிறார். அந்த கடிதங்களெல்லாம் இன்னைக்கு நாங்கள் வச்சிருக்கோம். சமஸ்கிருதமும் தெரியாது, தமிழ் ஒன்றுதான் தெரியும். ஆனால் அவர் எப்படிப்பட்ட மகத்தான வேலை செய்திருக்கிறார்னா, ஆங்கிலேயர்கள் வியக்கிற அளவுக்கு ஒரு பதிப்பை கொண்டு வந்திருக்கு. முற்பதிப்பு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய அளவுக்கு. இதெல்லாம் வேற ஏதோ படித்தாத்தான் வரும் என்று சில பேர் நினைக்கிறார்கள். அப்படி எல்லாம் இல்லை. தமிழை தமிழால் தமிழுக்காகவே படித்து அதன் மூலமாகவே எல்லா வேலையும் செய்ய முடியும் என்று காண்பித்திருக்கிறார். நமக்கு ஒரு தமிழ்தாய்க்கு ஒரு குடுப்பனை இருந்திருக்கிறது. அவர்களுடைய காலத்திலே அவர்களையும் தமிழை தேடச் சொல்லி, நாடு தமிழன நானிலத்துள்ளோர் அறியுமனம் தேடு தமிழ் விதிவென்று உனை போட்டு பிரிந்தென்றும் வீடு தமிழன ஆக்கிறேன், வீணுக்கு உழைத்தொடும் என் ஊடு தமிழனும் முன்பயிராக்கிய நன்கிறேன். 10 பாட்டொரு சிந்தாமணியெல்லாம் பாவலர் வாசித்து பாராட்டு மனம் இனிதாக்கி தந்தனையால் முத்துப்போர் கணியாமல் முழுத்ததனை ஆய்வு செய்யும் புத்தாய்வுக்காரன பேரையேன் புகட்டுகின்றேன். தமிழ் தாத்தா ஐயர் அவர்களுடைய 160வது பிறந்த நாள். இந்த காலையில் அந்த நூலகத்திலே சென்று அவருடைய திருவுருவத்துக்கு மாலை அணிவித்து வழிபாடு செய்துவிட்டு திரும்பி அந்த நினைவை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய இந்த சைவ சித்தாந்த நூல்களும் வேதாந்த நூல்களும் இன்னும் அச்சாகாத நூல்களும் கூட அங்கே இருக்கிறது சுவடி. அதனுடைய வரலாற்றையெல்லாம் அவர்கள் இப்பொழுது விளக்கம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இனிமேல் யார் தொகுக்க இருக்கிறார்கள்? அவருடைய திருநாமம் வாழ்க என்று நாம் வாழ்த்துவதை தவிர வேற ஒன்றும் நாலாவது பாடல் இன்றைக்கு நாம் பார்ப்போம். இது கொஞ்சம் போன வகுப்புல நாம் படிச்சிருந்தாலும் கூட அந்த பாட்டை முதலிருந்தே பார்த்துவிடலாம். பாசம் ஆணவம் மாயை கண்மம் என 3ஆம். பசு குணம்போல் இருக்கும் அவை. குணம்போல், இது குணம் அல்ல. அதுக்கு முன்னால உரையில அவர் விளக்கமா அதை எழுதுவார். என்போல எண்ணின் ஆசுரும் ஆணவம் செம்பில் களிம்பு போல் சகசமாயிருக்கும். சகசமாயிருக்கும், சகசம்னா இயல்பு. மாயை பூதாதி கலையீராய், ஐம்பூதத்திலிருந்து ஆரம்பித்து கலாதத்துவம் வரையிலை பேசி 34 தத்துவங்கள் சிவதத்துவம் நீங்களாக 31 ஆகந்துகமாயிருக்கும். அப்புறம் கர்மம் அதை சொல்லணும். இறங்கு சுபாசுப வடிவாய், சுப அசுப வடிவாய்.
சுக துக்கம் தானாய். ஒரு பக்கத்தில் சுகம், ஒரு பக்கத்தில் துக்கம். மாசுரு முன்கழிய, மாசு உரு முன்கழிய பின்னும் பிரபாகத்தின் வரும் வெள்ளம் போல வரும். சாங்கு சர்க்கிகம். அது எப்படி வருதுன்னா சாங்கு சர்க்கிகம். இதெல்லாம் உரை இல்லாமல் நாம் விளைக்க வேண்டிய உரை. ஏறக்குறைய அவர் மாதவ சிவஞான யோகிகளோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறவர் முத்தையா பிள்ளை. இந்த ஆரம்பத்தில் சுபக்கம் படிக்கிற காலத்தில் முத்தையா பிள்ளையினுடைய உரை வச்சு தான் படித்த நானும் ரத்தன சுவாமி. முன்னாடி மாணவராக இருந்தார். அவருக்கு ஒரு 100 ரூபா பரிசுக்காக அவரை கூட அழைச்சிருக்கோம். அவர் வரவே மாட்டினார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வகுப்பில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு சைவ சித்தாந்தத்துக்காக ஒரு 100 ரூபா பரிசு வச்சுருந்தாங்க. அதுக்கு சிவஞான சித்தியார் சுபக்கமும் உண்மை விளக்கமும் பாடம். நான் அந்த சமயத்தில் ஆசிரியர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு 1000 ரூபாய் பரிசு உள்ள ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த சைவ சித்தாந்த தேர்வு. அதுக்கு 6 நூல்கள் மிகண்ட சாஸ்திரத்தில் பாடம். அப்போது சிவஞான சித்தியார் சிவக்கம் 2 பேருக்கு இருக்கிறதுனால உட்காந்து நாங்கள் 2 பேருவா படிக்கிறோம். அவருக்கு திருப்பனந்தாள் கல்லூரி தாமா வெள்ளைவாரணம் அந்த 100 ரூபா பரிசுக்காக வந்தார். அவர் பேராசிரியராக இருந்தவர். சபாபதி என்கிட்ட சொல்றாரு, ஐயா நீங்கள் என்ன அழைச்சிட்டு போறீங்க? அவர் ஆசிரியர் வரார், பேராசிரியர். நான் சொன்னேன், ஒருவேளை அவர் வெற்றி உண்டாலும் பேராசிரியரிடம்தான் நீ தோற்று போகிற, அது ஒன்றும் குறவில்லை. ஒருவேளை அவர் ஜெயிச்சுட்டா உன்னுடைய பெருமை இன்னும் 10 மடங்கு ஆகிடும்பா. யாருக்காக கவலைப்படாத, வந்து தான் ஆகணும்பா அப்படின்னு. கடைசியில் இவர் தான் 100 ரூபாய் பரிசு வாங்கினார். அப்போ பாடம் படித்தது முத்தையா பிள்ளை வரும். ஐயா மாதவ சிவஞான யோகிகளுடைய மறுவடிவம் முத்தையா பிள்ளை என்று சொல்லி பாராட்டுவார். அரியன் வாங்கினது அண்ணாமலை ஆதி குமரகுருவன் சுவாமிகள் நினைவு சைவ சித்தாந்த சாஸ்திர பரிசு. காலையில் ரிட்டர்ன் டெஸ்ட், அதுக்கு 300 மார்க்கு. மாலையில் வைவா ஊசி, அதுக்கு 200 மார்க். இதில் முதல்வராக வருகிறவர்கள் 60க்கு மேலே வாங்கியிருக்கணும். எல்லாருமே 50 வாங்கியிருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? 2வது தடவை ரத்னசாமி அந்த போட்டிக்கு அடுத்த வருஷம் போன பொழுது அவர் ஆசிரியராக ஆரப்பாடு போனார். அந்த தேர்வு அவர் வித்வான் முடிச்சுட்டு மயிலம் கல்லூரியில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஆசிரியராக இருந்து அப்போ போனார். போதிய மார்க் வாங்கலைன்னு சொல்லி அவருக்கு கொடுக்காது விட்டாங்க. ரொம்ப பெரிய வருத்தம் எங்களுக்கெல்லாம். அது பெரிய விஷயம் இல்லை. எனக்கே நான் போகிற போது காலையில் வையாவசியில் ஈஸ்வரன் உள்ள ஒரு கேள்வி கேட்டார். போன உடனே உள்ளே நுழைஞ்ச உடனே ராகுல் சச்சானந்தம் பிள்ளை, ஈஸ்வரன் பிள்ளை, அருணாச்சலம் பிள்ளை, வஜ்ரவேல் மொழியார் இவங்களெல்லாம் வையாவசியில் எதிர்க்க உட்கார்ந்துருக்குறாங்க. ரத்னசாரிக்கு ஏசி செட்டியாரும் சச்சானந்த பிள்ளையும் தான் இருந்தாங்க. அவன் நேரம் 2 கேள்வி கேட்டு அப்படியே அந்த 100 ரூபா பரிசை கொடுத்து அனுப்பிடுவாங்க. இது போன உடனே எனக்கு கேள்வி கேட்டார். அவர் 7ஆம் சூத்திரம் சொல்லுங்கன்னார். பாடம் ஒப்பித்தல் என்பதற்கு ஒரு 50 மார்க் உண்டு. 7ஆம் சூத்திரம் சொல்லுங்கன்னார். நான் உடனே உணர்வு அசத்தினை உணராதெனில் இருக்கிற நிலை சிவசத்தாமனை 2 வகையில் இசைக்கு முன் உறவு. இது 6ஆம் சூத்திரம். யாவைக்கு உணவின் சத்தியத்திலாக சத்தியை அறியாது அசத்தல் அறியாது இருதரன் அறிவுள்ளது 2ஆம் ஆன்மா. இது 7ஆம் சூத்திரம். அதுக்குள்ள அதை கேட்குறாரு. கேட்கறது உங்களுக்கு வரிசையாக சொன்னால் தான் வருமோ? நாங்கள் 7ஆம் சூத்திரம் தான் கேட்கணும், நீங்கள் 6ஆம் சூத்திரத்தை சொல்றீங்க. அதுக்கு நான் சொன்னேன், இது ஒரு சமயத்துறை சம்பந்தமான தேர்வு. சமயத்துறை என்பது ஒரு நம்பிக்கை முதலியவற்றின் அடிப்படையில் நிகழ்வு.
அப்படி பார்த்தா நீங்கள் கேட்ட கேள்வி, நான் முதல் உங்கள் கேள்வியை சந்திக்கிற பொழுது யாவையும் சூரியம்னு சொல்லணும் எழுத்தெழுதுல. அப்போ எனக்கு பரிசு கிடைக்கிறது கூட சூரியமாக கொடுக்கும். சமய நம்பிக்கை நடிப்பதில் மங்களமான சொல்லத்தாலே சொல்லணும். அதனால் அது வேண்டாம்ன்றதுக்காக தான் உணர்வு வாசத்து என்று அந்த முதல் சூத்திரத்தை சொல்லி இது 6ஆம் சூத்திரம் என்று சொல்லி அப்புறம் 7ஆம். அது ரகசியமாக சொல்றாரு. இவர் பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்கேன். சும்மா ஏதோ கேள்வி கேட்டு வச்சா நமக்கு சொல்றாரு அவருக்கு. அதாவது நாங்களும் பேராசிரியராக இருந்தவர் தான் எங்கள் எதிர்க்கு உட்கார்ந்து அவங்க கேள்வி கேட்குறவங்க. அதனால ஒரு சகஜமான நிலையை தான் அவர்கள் அனுசரித்து போகிறாங்க. கேள்வி கேட்குற மாதிரியாகவும் பல அனுபவங்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சித்தியார் சுபக்கத்தில் காலையில் சபாபதி அந்த போட்டியில் கலந்துருக்கார். அவரை ஒரு பாட்டு கேட்டிருக்கார் சச்சாரண பிள்ளை. சச்சாரண பிள்ளைக்கு அந்த பாட்டில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது. மத்தியானம் வைவா ஊசியிலையும் உங்களுக்கு உட்கார்றாரு. அதனால் அந்த பாட்டை கேட்டுருவார், நல்லா வரப்படுத்திக்கிட்டு அப்படின்னார். நான் இவரும் சொல்லிட்டாருன்றதுக்காக அந்த பாட்டை ஒரு 50 தடவை படிச்சிருக்கணும். அதே மாதிரி அவர் கேட்டார், அந்த பாட்டை சொல்லுங்க. நான் என்னென்னவோ தகர்றேன், 1.5 வரைக்கும் மேலே வரல. அது இப்போ வராதுங்க. ஏன்னா காலையில் நீங்கள் ரத்ன ஜோதியை கேட்டுருக்கீங்க, அவங்ககிட்ட வந்து சொன்னார், இந்த மத்தியானம் கேட்பாங்க, நீங்கள் வரப்படுத்துவீங்கன்னு. நான் வரப்படுத்தணும், அதனால் அது வராது. நான் போகிறதுக்குள்ளே அதை சொல்லிட்டு போயிடணும். அது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வேறு பல கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி இப்போ சொல்கிறேன் அந்த பாடலைன்னு சொல்லிட்டு கடகடான்னு சொல்லணும். வேண்டுமென்று நாம் வரப்படுத்தணும்னா பாடல்களை இது பண்ண முடியாது. இயல்பம் படித்து போயிருக்கிறதும் அது மாதிரி ஞாபகம். ஒழுக்கம் என்பது அருளாதாரம் உறவுபச்சாரம் செய்யலும் அழுக்கிலா தவந்தானங்கள் வனங்கள் வந்தித்தல் வாங்கி அழுக்கிலா துறவடக்கும் அறிவுள் அர்த்தித்தலாகி இழுக்கிலா அரங்களானால் இறங்குவான் படிகரங்கள். அந்த பாடல் தான். அதாவது நமக்கு ஏதோ ஒரு வைவாவசின்னா அது ஏதோ ஒரு பெரிய சிரமம் மாதிரி இல்லை, விளையாட்டாத்தான் ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்கிறது. அந்த பரிசு வாங்கிய கையோடு தான் நான் கதிராமங்கலத்துக்கு போயிருந்தேன். அப்போ மகா பெரியவர்கள் கதிராமங்கலம் பெரிய பண்ண வீட்டில் பிக்ஷை. கதிராமங்கலம் என்னுடைய தமக்கை இருந்தாங்க. அந்த பண்ணையில் மேனேஜராக இருந்தவர் என்னுடைய அப்பன். அதனால் பெரியவர்கள் அங்கே இருக்கிறார்கள் சொல்லி பெரியவர்களிடத்தில் போய் தரிசனம் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அக்கா வீட்டில் இருந்து மாமாவும் அழைச்சிட்டு போனார். அந்த நேரம் அந்த பண்ணை வீட்டுக்கு போனேன். போகும்போது இவங்க தோட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க மகாபெரியவர்கள். ஏன்னா அப்போல்லாம் இவரெல்லாம் பட்டத்துக்கு வரல, ஜெயேந்திரவெல்லாம் இல்லை, தான் வாசல் இருந்து தோட்ட வாசல் படிக்க தாண்டி உள்ளே வராரு. நான் போனேன். போனோன்னு அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணேன், விஷயத்தை சொன்னேன். உடனே அப்போ பண்ண ஆச்சரியமா, நீ மகாத்மானா வருவேன்னாரு. அது 32 வருஷம் கழித்து ஜெயேந்திரர் டிவிஆர் சாரியிட்ட சொல்லி அவருக்கு மகாத்மான்னு ஒரு பட்டம் கொடுத்துருந்தார். அவர் அந்த மாதிரி எனக்கு சொன்னாருன்றது இவருக்கு தெரியாது. இவர் அதை கொடுத்து நாமே கொடுக்க வேண்டாம், நம்ம மடத்திலிருந்து கொடுக்க வேண்டியதில்லை, அது தொண்டமண்டல ஆதீனத்தை வச்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு ஏற்பாடு பண்ணி அதை கொடுத்தாங்க. இவருக்கு முன்னால் அவருக்கு முன்னால் இல்லை, புதுசு இல்லை, அவருக்கு முன்னால் இல்லை. அந்த நேரத்தில் தான் அது இந்த வளர்த்தாக்கு பார்த்தீங்களா, இந்த ஆஜனங்கள் மக்களுக்கு தூக்கம் கொடுத்து பரிசு கொடுத்து போட்டியில் கலந்து வாய்ப்பு இவ்வளோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படி இருந்தது ஆர்வமும் கூடுதலாக அதிகமாக இருந்தது. அதை படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருந்தது. அந்த நேரத்தில் தான் அந்த ஆண்டில் தான் எனக்கு கல்யாணம் உறுதியாச்சு. வானவடி தோல் பாக்கியம்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் முடிஞ்சு அவ்வளோ 3 மாதம் கழித்து அந்த கல்யாணம் நடந்தது. நான் இதுக்காக விரைவாக படித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் பெண் பார்க்க போகணும்னு சொல்லி வீட்டில் தொந்தரவு பண்ணாங்க. இறைவனுடைய திருவுருளில் தான் அது சேர்த்து வைக்கிறத தவிர நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு ஒரு 2-3 ஆண்டுகள் அந்த சைவ சித்தாந்த பரிசு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்தது. யாரும் அதுக்கு வரல, பரீட்சையும் வருவதற்கு வரல, போட்டிக்கும் வரல, யாருமே வராதனால அந்த நூல் பதிப்புகள் இதில் அந்த நிதியை சேர்த்து விட்டார்கள். அதுக்காக சமீபத்தில் இணை அதிபர் அவர்கள் கூட்டத்தில் சொல்லும்போது சொன்னார், எங்கள் மடத்தின் மூலமாக சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு 1000 ரூபாய் பரிசு வச்சிருக்கோம். வித்வான் தேர்வில் முதலாக வருகிறவருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு சைவ சித்தாந்த பரிசாக ஒரு 1000 ரூபாயை பேராசிரியர்களுக்கு வச்சிருக்கோம். 2 பரிசையும் வாங்கினவர் இது ஒருத்தரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இணை அதிபர் அவர்கள் போன வாரம் பேசும்போது அதை குறிப்பிட்டார். ஆமாம், இல்லை அது கேள்விப்பட்டு அருண்டி கம்பரானவர்கிட்ட போய் நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வச்ச பரிசினுடைய மகத்துவம் வீணாகாமல் அதை காப்பாற்றி விட்டீர்கள் அப்படின்னு. தமிழுக்காகவும் சைவத்துக்காகவும் 2 பரிசுகளை 2 பல்கலைக்கழகங்களில் வச்சிருக்கிறோம். அதை நீங்கள் காப்பாற்றிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு சொல்லி அப்போ மரியாதையெல்லாம் பண்ணி எனக்கு கொடுக்கும். பாசம், ஆணவம், கர்மம் என 3ஆம். ஆணவம், மாயை, கர்மம் என 3 வகைப்படும். அவை பசுக்குணம் போல் இருக்கும். அந்த 3ம் உயிர் போல குணிப்பொருள். குணிப்பொருள்னா குணம் உடையது. வெள்ளை பசுன்னு சொல்றோம். வெள்ளை என்பது பண்பு, பசு என்பது பண்பி, குணி குணம் என்று சொல்வார்கள். இந்த பாசம், ஆணவம், கர்மம், மாயை 3ம் குணிப்பொருள். குணிப்பொருள் இன்னொன்றுக்கு குணம் ஆகாது. அதனால்தான் குணம் போல் இருக்கின்ற உயிரை பற்றி நிற்கின்ற இந்த 3ம் குணம் போல இருக்கும். உண்மையில் அது குணம் அல்ல. உயிரின் குணம் போல இருக்கும். அது எது போல என்றால், ஆசுரும் ஆணவம் செந்தில் கழிம்பு போல் சகஜமாயிருக்கும். இந்த இடத்துல ஆசு என்ற வார்த்தைக்கு குற்றம் என்பது பொருள். எல்லா இடத்துலையும் அந்த பொருளை வச்சுக்காது. ஆசுன்னா குற்றம். சில இடங்களில் அப்படி இல்லாமல் ஆசுன்னா ஒட்டாத 2ஐ ஒட்ட வைப்பதற்காக நடுவிலே வைக்கிற பற்று. சங்கிலி விட்டு போச்சுன்னு சொன்னால் கட்டாண்டத்தில் கொடுத்தா அந்த 2 முனையும் வச்சு நடுவில் ஒரு துண்டு பொடி வச்சு ஊதினா அது ஒட்டிக்கும். அப்படி பொடி வச்சு ஊதுறாங்க, அதுக்கு தான் ஆசுன்னு. 2 குரலை சேர்த்தால் ஒரு வெண்பா பார்க்கலாம், ஒரு தரித்தல் போடுவாங்க. அப்படி போடும்போது அது ஒட்டாத போடும். ஏனென்றால் முதல் குரல்ல உங்களுக்கு கடைசியில் இருக்கிறது காசு பிறப்பு என்று ஈரதை தீராக இருக்கும். சில இடங்கள்ல நாள் மலர் என்று ஓரதை தீராக இருக்கும். ஓரத்தை எப்படி ஒட்டும்? அந்த 3ஆம் தீரில் ஒரு அசை சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஒரு அசையை சேர்த்தாக்கா வெண்பாவாகும். வாயால் இறைந்துரைக்கு மாண்டான் சிதுவாளன் மாயோனை காவை வடமலையே ஆகையினால் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு. என்ன திருக்குறள். 2 திருக்குறளை நீங்கள் சேர்த்தீங்கன்னா அந்த தனிச்சொல்லுக்கு முன்னால் அந்த திருக்குறளினுடைய கடைசி வரி மலர் என்றோ நாள் என்றோ ஓரகைத்தீராக நிறை நேரத்தை வந்துருக்குன்னா கூட விடுவோம். அதுக்கு ஆசுன்னு பேர், பற்றாசு. அந்த மாதிரி வருகிற வெண்பாக்களுக்கு ஆசடை ஏரிசை வெண்பா அப்படின்னு இருக்கும். ஆசு உள்ள ஏரிசை. அந்த இடத்துல ஆசு என்பது பற்று.
அதே மாதிரி தான் ஆசிரியன் என்கின்ற வார்த்தைக்கும் பொருள் பண்ணும். ஆசிரியர் என்றால் பற்றாயிருப்பவர், கல்வி பெறுவதற்கு மாணவனுக்கு பற்றுக்கோடாக இருக்கிறவர். அதிகமாக இறந்த பொழுது அவனை பாடுகிற பொழுது ஔவையார் பாடுறார், ஆசாவி எந்தை ஆண்டுடன் கொல்லோ, ஆசு ஆகு எந்தை, பற்றாக இருந்து என்னுடைய தலைவன் அவன் இப்பொழுது எங்கே இருக்கிறானோ என்று அதிகமாக இறந்த பொழுது பாடிய பாடு கையெழுந்து. இங்கே ஆசி என்பது பற்று என்கின்ற பொருள் வரும். இந்த இடத்துல ஆசி என்பது குற்றம். உயிரினிடத்து குற்றமாக பொருந்திய ஆணவமலமானது செம்பினிடத்து கழிந்து போல அனாதியே கூடியிருக்கும். பின்னால வந்ததல்ல செம்புல களிம்பு, வெட்டி எடுக்கிற போதே செம்புல களிம்பு இருக்கும். இந்த அனாதியே கூடியிருக்கிறது. என்று உயிர் உண்டோ அன்றே ஆணவம் அதுவும் கூட இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னா. பேசும் மாயை, மாயை எப்படி இருக்குன்னா பூதாதி கலையீராக ஐம்பூதம், நிலம் நீர் தீக்காற்றாக இருந்ததில் கடைசியில் இருக்கிறது நிலம். அந்த பூதத்திலிருந்து ஆரம்பித்து கலையீராக காலம் நியதி கலை வித்தை அராகம் என்று மேலே வித்யா தத்துவத்தில் 7 சொல்றேன். அந்த கலை வரையிலையும் 31 தத்துவங்கள். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, 31 தத்துவங்கள். இது 31 தத்துவங்களாக இருக்கிறது தான் மாயை. அது சுத்த மாயை விரிகிற பொழுது 31 தத்துவங்களாகத்தான் விரியும். பாக்கி 5 சிவதத்துவங்கள் இருக்கிறது. அது இந்த தத்துவங்களை நடத்துவதற்கு இறைவனாலே உபகரிக்கப்படுகின்ற தத்துவங்கள். அதை மொத்தத்தில் சேர்த்து கணக்கு பண்றதில்லை. அதுக்கு மேல கடைசி போய் தான் படிக்கணும். பிருத்திவியாதி பூதம் முதல் கலையீரான 31 தத்துவங்களோடும் இடையே கூடுகிறாயிருக்கிறார். கர்மமலம் வினை என்கின்ற இந்த மலம் இருக்கிறது. இது பிறகு சுப அசுப வடிவாய் நன்மை நன்மை இல்லாதது, தீமைன்னு சொல்றதில்லை, நன்மை இல்லாதது. இடங்கள் அப்படி சொல்லிவிடக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. உண்ண நிலை என்று ஒரு துறை உண்டு. அதாவது அந்த உண்ண மரம் சகுனம் பார்க்கிற மரம். போர் வந்துவிட்டால் போர் வீரர்கள் அந்த உண்ண மரத்தினிடத்திலே போய் சகுனம் பார்ப்பார்கள். அப்போ சொல்லுவார்கள், அது எழுதுவார்கள், பிரயாசில் எழுதியிருக்காங்க. எம் அரசற்கு வெந்தி உலகாயின் இக்கோடு புதுழுக. இந்த கிளை தழைக்கட்டம் எப்ப எம் அரசற்கு வென்றி உலகாகி, சண்டைக்கு புறப்படுறதுக்கு முந்தி இந்த உண்ணமரத்து நடக்கிற போது இந்த மாதிரி ஒரு நிமித்தம் பார்ப்பார், அது என்ன செய்கிறது. பகை அரசற்கு வென்றி உலகாயின் இக்கோடு கரிக. அப்ப இந்த பகை அரசருக்கு வென்றி உலகாயின் அப்படித்தான் சொல்லுவானே தவிர எம் அரசருக்கு தோல்வி உலகாயின்னு சொல்ல மாட்டான். அந்த அரசனோடு தோல்வி என்ற வார்த்தையை சேர்த்து சொல்லுவதற்கே அவர்களுக்கு இஷ்டமில்லை. அதான் சுபம் அசுபம், சுபம் இல்லை. இந்த வார்த்தை எவ்வளவு அங்கிருந்தே வச்சுடுறோம். சுக துக்கமாய் மாசுரு முன்கழிய குருன வடிவம், அது முன்கழிய இந்த உடம்பு போயிடுது. பின்னும் அடுத்தபடி ஒரு உடம்பு வருகிறது உயிருக்கு. அது எப்படி பிரபாகத்தின் வரும், பிரபாகம் வெள்ளம் மாதிரி முதல்ல வந்த தண்ணி போயிடும், பின்னால தண்ணி வருது. அந்த மாதிரி இந்த உடம்பு போயிடும், இன்னொரு உடம்பு வரும், அப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதாவது முன்வந்த நீர் இது, பின்வந்த நீர் இது என பிரித்தெறிய வர முடியாத பிரவாகம் வெள்ளம். வெள்ளம் வரும்பொழுது எது முதல்ல வந்த தண்ணி எது பின்னால் வந்த தண்ணின்னு தெரியாது. அந்த மாதிரி வெள்ளம் வர மாதிரி பிறவியில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது மூலகன்ம தொடர்புடையதாக இருக்கும். முதல்ல எப்படி இந்த துறை வந்தது? மூலக்கன்ம தொடர்பு. அதனாலே உடம்பு வருது. அந்த உடம்பினாலே திரும்பி கண்மம் செய்து புதிய கண்ம தொடர்பு வருகிறது. இது ஆரம்பத்தில் கண்மம் முந்தியா உடம்பு முந்தியா?
இந்த கேள்வி கேட்டால் கண்மம் தான் முந்தி, அது மூலகண்மம். இந்த மூலகண்மம் என்றால் அது உயிரை பற்றி இருக்கின்ற ஆணவத்தினுடைய சேட்டையினாலே வருது. அந்த சேட்டை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு முதல் உடல் உயிருக்கு அமையும். அதுதான் மூலகண்மம் என்று நாம் சொல்றோம். பாசமாவது ஆணவம், மாயை, கண்மம் என 3 வகைப்படும். அம்மூன்றும் உயிர் போல குணிப்பொருளாகினும் உயிரின் குணம் போல இருக்கும். அது குணம் போல இருக்கும், அது குணிப்பொருள் தான். எதுபோல எனில் உயிரினிடத்து குற்றமாக பொருந்திய ஆணவமானது செம்பினிடத்து கலைந்து போல அகாதியே கூடியிருக்கும். மாயாமலமானது அதன் காரியமாகிய பூதம் முதல் கலையீரான 31 தத்துவங்களோடும் இடையே வந்து கூடியது. இது ஆகந்துகம், நடுவிலே வந்து கூடியது. சகஜம் என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே இருந்தது, இயல்பு. இந்த மாயாமலம் இடையே வந்து கூடியது. நமக்கு உடம்பு எப்போ கிடைச்சது? உயிர் தான் முதல் ஆரம்பம். உயிர் இருக்கிற பொழுதே ஆணவம் இருக்கிறது கூட. அதனால இது சகஜம். உயிருக்கு மூலகண்ம தோற்றத்தினாலே இறைவன் முதல் உடம்பை கொடுக்கிறான். அப்போ உடம்பு வருது, அப்போ தத்துவங்கள் இதுக்கு வருது. இந்த தத்துவங்கள் பின்னாலே வந்து சேர்ந்தது உயிரோட. அது ஆகந்துகம். அதுதான் ஆகந்துகம்னார். சுகதுக்க வடிவாயும் கண்மமலமானது நன்மை தீமை வடிவாயும் அவற்றை அனுபவித்திற்கு உரிய சப்த தாதுக்களாலாகிய வடிவம். கண்மத்தை நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? வெறும் உயிராக இருந்தால் கண்மத்தை அனுபவிக்க முடியாது. இந்த உடம்புனால தான் நம்மளுக்கு முடியும். 7 வகை தாதுவினாலே உண்டாகியது இது உடம்பு. தோல், இரத்தம், இறைச்சி, மச்சை, மேதை, எலும்பு, சுவேதனியம். இது 7 வகை தாதுவின் உயிர்குடல் போல் என்று நன்னூரில் சொல்வார்கள். சப்த தாதுக்கள், 5 மூலம். இந்த தாதுக்கள் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொன்றும் தாது தான். இந்த பல் எடுத்தீங்கன்னா அது ஒரு தாது. இந்த தாதுவை வச்சுத்தான் கோவில் கட்டுவாங்க பௌத்தர்கள். அதனாலே தாது கோபம்னு அதுக்கு பெயர். கோபம்னா கோயில். தாது கோபம், அதாவது புத்தருடைய பல்ல வச்சு கட்டின கோயில், புத்தருடைய நகத்தை வச்சு கட்டின கோயில் அப்படி இருக்கும். இந்த தாது கோபத்துக்கு தான் அவங்க சுருக்கமாக டகோபான்னு. இப்போ டகோபா என்னாச்சு? பகோடா ஆயிடுச்சு. சிலரில் போனீங்கன்னா புத்த கோயில்கள்லாம் பகோடாவுக்கு போகிறேன்னு. பகோடாவாவது பகோடாவாவது தெரியாது. அது பகோடாங்கிறது டகோபா. டகோபான்னா அதனுடைய முழுச்சல் தாது கோபம். தாதுவில் தாபம் எடுத்துக்கிட்டோம், கோபத்தில் கோபா என்ற வார்த்தை டகோபான்னு. அது பகோடான்னு மாறி போயிட்டு விசிறி சிவிரின்னு வருது இல்லையா? அந்த சப்த தாதுக்களாகிய வடிவம். அது முன்வந்தது கழிய இன்னும் முன்வந்த நீரிதி பின்வந்த நீரிதி என பிரித்தெறிய வாராத பிரவாகம் போலும் ஒரு வெள்ளம். அதை போல இந்த பிறவி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்த உயிர். பாசம், ஆணவம், கண்மை கண்ணனும் நோய்ப்படும். அவற்றுள் ஆணவம் அனாதியே இயல்பாக கூடியும் மாயை இடையே கூடியும் கண்மம் தொடர்புடையதாய் கூடியும். நாம் செய்துதான் கண்மம் கூடுகிறது. இப்படி உயிரை கட்டுப்படுத்துகின்றது இந்த 3. ஒரு உடனிடத்துக்குள்ளில் வந்தது அது மாயை. அதன் காரியத்தை விட்டு நீங்காமையை உணர்த்திட்டு மாயை தன்னுடைய காரியமாகிய மயக்குகின்ற காரியத்தை செய்யும். சாங் சர்க்கிகம் என்று கடைசியில் சொல்லுகிறார். அது சாங்கு சர்க்கிகம், அதாவது சம்சர்க்கத்தால் உண்டாவது சாங் சர்க்கம். சம்மு சர்க்கம்னா தொடர்பு. சம்சர்க்கம் ஒரு பொருளோடு சேர்தல் அப்படின்னு அர்த்தம். தொடர்பு. அது கூந்தலுக்கு மலர்வின் தொடர்பால் உண்டாகிய மனம். கூந்தலுக்கு வாசனை எப்படி வருது? மலர் வைக்கிறதுனால. அதான் சம்சர்க்கம், ஒரு தொடர்பினால் வருவது. ஆன்மாவிற்கு மூல ஜன்மத்தின் தொடர்பால் உண்டாகியது உடம்பு.
அதுதான் கர்மமலமாதலில் அது சாங்கர்க்கிகம் எனப்பட்டது. ஒரு பொருளின் குணம், குணத்தினுடைய தன்மை என்ன? பொருள் கெட்டாலன்றி கெடாது குணம். வெள்ளை மாடு நீங்கள் சொல்கிறீங்க, மாடு போனால்தான் வெள்ளையும் போகும். மாடு போகலைன்னா தனியாக வெள்ளை போகாது. அது அதனுடைய நிறம், அது குணம். பண்பாவது ஒரு பொருளின்கண் கிடக்கும், பொருள் அழியும் பொழுது தானும் அழிந்துடும் அந்த பண்பு. ஒரு பொருளின் குணம் அப்பொருள் கெட்டாலன்றி கெடாது. குற்றம் அப்பொருள் இருக்கும் பொழுதே கெடும். குற்றம் இருக்கு பாருங்க, உடம்புல ஒரு கட்டி வருது, அது குற்றம், அது குணம் அல்ல. குணமாக இருந்தால் கடைசி வரலாம் அந்த கட்டி இருந்துகிட்டே இருக்கும், அது குற்றம். அது வைத்தியம் செய்து நாம் சரி பண்ணிவிடுவோம். ஆகவே குற்றமாக இருந்தால் அது இருக்கும் பொழுதே கெட்டு போயிடும். அதுபோல ஆயினும் குணம் போல இயல்பாகவே கூடியிருக்கும் குற்றம் உண்டு. இன்னொரு குற்றம் என்ன? குணம் போல இயல்பாக கூடியிருக்கிறது, அதுதான் ஆணவம். அவ்வாறாகின் அது கொண்டு குணம் எண்ணலாகாது என்பது உணர்த்துவதற்கு என்ன? எப்பொழுது உயிர் உண்டோ அப்பொழுதே இந்த ஆணவம் கூடவே இருக்கிறபடியினாலே அதை வைத்துக்கொண்டு ஆணவம் உயிரின் குணம்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காகத்தான் குணம் போல் இருக்கும். அது பார்வைக்கு குணம் போல இருக்கிறதே தவிர உண்மையில் அது குணமல்ல, அது ஒரு குற்றம், நீக்கப்படுவதற்கு உரியது, நீக்க முடியும் அப்படின்னா. குற்றமும் ஒரு பொருளின் குணம் ஆகும். குற்றமும் கூட ஒரு பொருளின் குணமாகும் அன்றி அது பொருளாகாது. செம்பு என்பது ஒரு பொருள், அதன் குணம் பிரகாசம், குற்றம் மறைப்பு. இந்த குற்றத்தை செம்புக்கு செய்யும் பொருள் எது? களிம்பு. இதுபோல உயிர் பொருள், அதன் குணம் அறிவு. உயிரின் குணம் அறிவு, இச்சை செயல்கள். குற்றம் மறைப்பு, மறைப்பை செய்வது ஆணவம். இவ் ஆணவம் செம்பில் களிம்பு போல உயிருடன் இயல்பாகவே கூடியிருப்பினும் குணமன்று குற்றமே என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆசுரும் ஆணவம். ஆசுரும் குற்றமாக பொருந்திய ஆணவம் என்று அதுக்கு ஒரு அடைமொழியாகவே அதை போட்டார். அதை குணம்னு நினைச்சிடாதீங்க. ஆணவம் மாயை கண்மம் என்ற மூன்றும் உயிரை பந்தப்படுத்துதற்கண் ஒப்பமை உடைய. உயிரை கட்டுப்படுத்துகிறது இந்த மூணு. அதில் மூணும் ஒரே மாதிரி தான் இருந்தாலும் பந்தப்படுத்தும் முறைமையில் வேற்றுமை உடையன. எப்படி கட்டுப்படுத்துகிறது உயிரை? அதில் வித்தியாசம் இருக்கு. மூணுக்கும் ஆணவம் அனாதியே கூடி பந்தப்படுத்துகிறது. உயிர் எப்பொழுது உண்டோ அப்பொழுதே உயிரோடு கூடி உயிரை கட்டுப்படுத்துகிறது, உயிரை சிறுமைப்படுத்துகிறது, உயிரை அகண்டாகாரமாக போகாதபடி தடுத்து விடுகிறது. அதுதான் பந்தம். அதுதான் பசுத்துவம், பசுத்தன்மையை உண்டாக்குவது. ஆணவத்துக்கு இன்னொரு பெயர் பசுத்துவம். பசுத்தன்மை என்றால் கட்டுப்பட்டு இருக்கின்ற தன்மை, அதை உண்டாக்குகிறது. கர்மம் இடையே தொடர்ந்து பந்தப்படுத்தல், மாயை இடையே கூடி பந்தப்படுத்துகிறது. இதுதான் வேற்றுமை. இந்த வேற்றுமை உணர்த்தற்குத்தான் ஆணவம் சகஜமாயிருக்கும் சொன்னார். மாயை ஆகந்துகமாயிருக்கும். ஆகந்துகம் பின்னால் வந்தது. கர்மம் சாங்கு சர்க்கிகம். சாங்கு சர்க்கிகம் தொடர்பினால் வருவது. ஆணவத்துக்கு பேர் பிரதிபந்தம். பிரதிபந்தம் உயிருக்கு அதே தகுதியில் இருக்கிற ஒரு கட்டு, அது பிரதிபந்தம். மாயை சம்பந்தம், கர்மம் அனுபந்தம், பிற்சேர்க்கை. புத்தகங்கள்லாம் போடுவாங்க, அனுபந்தம்னு ஒன்று போட்டுவாங்க கடைசியில், பிற்சேர்க்கை. அதை எடுத்துடலாம். கர்மத்தை நாம் சீக்கிரம் விளக்கிக் கொள்ளலாம். சீக்கிரம் விட்டால் மாயையினுடைய சம்பந்தம் நமக்கு கிடைக்காது. இந்த சம்பந்தத்தை நாம் விளக்க முடியும். ஆனால் பிரதிபந்தம் இருக்கிறது, உயிர் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இருக்கிறது. அதனாலே ஆணவத்தை விளக்குவது ரொம்ப சிரமம். அதுதான்
பிரதிபந்தம் அது இயல்பாக அறிவுமுற்றும் தடுப்பது. சம்பந்தம் இடையே கூடி அறிவை ஏகதேசப்படுத்துவது. நடுவிலே வந்து கூடி அறிவை ஒரு எல்லைக்குள்ளே வைக்கிறது. ஏகதேசம் என்றால் என்ன? எல்லா இடங்களிலும் அறிவு செல்லாதபடி அந்த அறிவை ஒரு இடத்திலே மாத்திரம் செல்கிறது. அனுபந்தம் இடையே தொடர்ந்து விருப்பு வெறுப்பை உண்டு பண்ணி சுகதுக்கம் தருகிறது. அதான் அனுபந்தம்னா தொடர்ச்சி, தொடர்ச்சியாக பந்திக்கிறது. இதையெல்லாம் ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஆக இவை ஆறு ஆடியில் என்று திருவருட்பயனில் சொல்லியிருக்கிறார். அந்த அடுத்த பாடம் மாயை இறைவனுக்கு பரிகிரக சக்தி. பரிகிரக சக்தின்னா மாயைக்கு சுத்த மாயை ஒரு பெயர், குடிலை என்று ஒரு பெயர். அதை பிந்து என்று சில நேரங்களில் எழுதுவார்கள். சித்தாந்தத்தில் இந்த வார்த்தைகள்லாம் வரும். இன்னொன்று பரிகிரக சக்தி. பரின்னா செல்லுவதுன்னு அர்த்தம், கிரகிக்கன்னா உள்ளே இழுத்துக் கொள்வதுன்னு அர்த்தம். வேண்டும் போது வெளிவிடுவதாய் இறைவனுக்கு உள்ளே இருக்கிற சக்தி, அதான் பரிகிரக சக்தி. இப்போ இந்த எல்லா தத்துவங்களும் அந்த குடிலையில் அடங்குகிறது. குடிலை சக்தியில் ஒடுங்குகிறது, சக்தி சிவத்தில் ஒடுங்குகிறது. திரும்பி உலகம் புனருற்பவம் ஆகிற பொழுது இறைவனிடத்திலிருந்து சக்தி வெளியேறும், சக்தியிலிருந்து குடிலை வெளியேறும், குடிலை தத்துவங்களாக இருக்கும். அது அவன் உடைமை பொருள். எது? பரிகிற சக்தி அவனுடைய சொந்தமான பொருள், அது அவன்கிட்ட இருந்து வருகிறது. இதுதான் மாயை. சைவ சித்தாந்தத்தில் மாயை என்பது ஒரு பொருள், அது இறைவனுடைய உடைமை பொருள். அதை உயிருக்காக உபகாரம் செய்கிறான் இறைவன். ஆனால் வேதாந்தத்தில் மாயை என்பது ஒரு தனிப்பொருள் அல்ல. மாயை என்பது ஒரு ஆரோபம். கயிற்றை பாம்பென்று மருளுவது போல பிரம்மத்தை அஞ்ஞானத்தினாலே மருளுகின்ற பொழுது தோன்றுவதுதான் தத்துவ புலம். இது வேதாந்தத்தில் சொல்கிற விஷயம். வேதாந்தத்தில் மாயை என்பது ஒரு பொருள் கிடையாது. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் மாயை என்பது ஒரு தனிப்பொருள். கர்மம் உடைமை பொருளாவது எவ்வாறு? கர்மமும் இறைவனுக்கு உடைமைன்னு சொல்றீங்களே, அது எப்படி? அதை நான் பின்னால் சொல்றேன். என்ன பின்னால் சொல்ல போறார் அவர்? இந்த கர்மம் உயிர் தானே தேடிக்கொள்ள முடியாது. கர்மத்தை செய்யத்தான் முடியும் உயிரால. செய்த கர்மத்தை பாதுகாத்து வைத்திருந்து பக்குவப்பட்ட நேரத்தில் கர்மத்துக்கு ஏற்ற பிறவியை கொடுக்கிறதெல்லாம் இறைவனுடைய காரியம். இறைவன் தான் அதை பாதுகாக்கிறான். ஏனென்றால் கர்மம் செய்யும் போதே கற்று போயிடும். செய்யும் போதே கர்மத்துக்கு அழிவு. ஆனால் இறைவன் என்ன செய்கிறான்? செய்த கர்மத்தை பாதுகாத்து வச்சிருந்து அது பக்குவப்பட்ட நேரத்தில் அதற்கு ஏற்ற பிறவியை உயிருக்கு தருகிறான். அப்போ அந்த கர்மத்தை பாதுகாத்து நேதி தத்துவத்தின் மூலமாக, புத்தியின் மூலமாக அதை உபகரிக்கிறான். அப்போ இறைவனுடைய உடைமை என்று அதுவும் சொல்லப்படும். நாம் செய்ததாக இருந்தாலும் நமக்கு வரும்போது இறைவன் தான் அதை முறைப்படுத்தி நமக்கு அனுப்புகிறான். இதை பால்வரை தெய்வம் என்று தொல்காப்பியரே சொல்றார். சைவ சித்தாந்தம் தொல்காப்பியத்துக்கு உடன்பாடு என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம். ஏன்னா மற்ற சமயங்களில் வினை தானே உயிரை தேடி வரும் தான் சொல்வாங்க. வினையை இறைவன் தான் வரையறுத்து தருகிறான் உயிருக்கு என்று சொல்றதில்லை. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் வினை தானே உயிரை தேடுவது இல்லை. உயிர் வினையை தேடி எடுத்துக்கொள்ளவும் ஆற்றல் உடையதல்ல. உயிரையும் வினையையும் சேர்க்கிறவன் இறைவன். அதனாலே பால்வரை தெய்வம் என்று இறைவனுக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது தொல்காப்பியத்தில். காலம் உலகம் உயிரே உடம்பே பால்வரை தெய்வம் வினையே ஊனம் ஞாயிறு நீங்கள் சொல்லென பெறும் ஆகியோடு பெறவும் என்ன ஆவையின் வரும் கிளவியெல்லாம் பால்வின் திசையா உயர்வினை என
தொல்லாப்பின் கலவியாக்கத்தில் வருகிற சூத்திரம். அதில் பால் வரை தெய்வம்னு சொல்கிறார். பாலது ஆணையும் ஒத்த கடவனும் கடத்தையும் காண்ப என்று பொருளிகாரத்தில் சொல்லும் பொழுது, ஒரு தலைவனும் தலைவியும் இந்த பிறவியில் ஒருவரோடு சந்தித்து காதலர்களாக மாறுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பால் பூவினை. சாஸ்திரம் படித்தா சட்டை வராது. இது ஒரு 2 பேர் தம்பதிகளாக வந்துட்டாங்கன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற அளவுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. சாஸ்திரம் படிச்சுட்டா அது வினை இருந்தால்தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அந்த வினையை உறுத்துவது யாரு? சமணனை கேட்டால் அவன் சொல்லுவான், வினை தாவே வரும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஊழ்வினை சடமா இருக்கிற போது அதுக்கு எங்கேயா கோபம் வரும்னு கேட்டான். அதனால அது அந்த தத்துவம் வேற. அதாவது தொல்காப்பியர் சைவ சித்தாந்தி என்பதற்கு கர்மம் செய்யப்பட்ட முறைமையில் பலன் தருவதில்லை. பல பேர் சொன்னாங்க, இந்த பிறவியிலே செய்தது அடுத்த பிறவியில் அனுப்பிவிடும். அப்படி கிடையாது. ஒரு வார்த்தைக்கு சொல்லப்படுகிறதே தவிர பல பிறவிகளில் சேர்த்து வைத்த கர்மத்தில் எது பக்குவமாக இருக்கோ அந்த கர்மம் தான் முதல்ல அனுபவிக்கணும். அது காலையில் செய்ததை மாலையிலையும் அனுபவிக்கலாம். பல பிறவிகளுக்கு முன்னாலே செய்ததை இப்பொழுதும் அனுபவிக்கலாம். அது என்னதுன்னு சொல்ல முடியாது. மாங்காய் சீசனில் ஏகப்பட்டவரும் தோப்புலேருந்து மாங்காய் வாரி ஹோல்சேலில் கொண்டு விடுவோம். இந்த மலையூர்வாள் தெருவில் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்க உள்ள அப்படி கொட்டிருக்கும். இவ்வளோ மாம்பழத்தின்னு கொட்டை போட்டாங்கன்னா எல்லாம் ஆகணும் அவன் நினைப்போம். அந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்ககிட்ட போய் முதல்ல ஒரு 500 பழம் வாங்கணும்னு கேட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், எது எதெல்லாம் பழமாக இருக்கோ அதெல்லாம் முதல்ல கழிக்கணும். ஏன்னா அது இருந்து அங்கே அழிவிடும். காய வாங்க மாட்டான். பழமாக இருந்து சீக்கிரம் உபயோகப்படுத்தணுன்ற நிலைமையில் இருக்கிறது தான் இருக்கும். அதான் பக்குவப்பட்டவைகளை இது மாதிரி நாம் செய்த வினைகளெல்லாம் மொத்தமாக சேருகிற போது இறைவன் என்ன செய்கிறான், அந்த வினைகளில் பக்குவம் உள்ளனவற்றை பக்குவம் எப்படி ஏற்படுது? வினையில பக்குவம் எப்படி ஏற்படுது? இந்த பக்குவம் அவருக்கு தான் தெரியும். இந்த வினையை இந்த காலத்தில் அனுபவிக்க வேண்டும். புரியுது? காலம், இடம், யாரால், இதெல்லாம் அப்போதுதான் வருது. இந்த வினையை அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும்ல. இப்போ மரண தண்டனைன்னு விதித்தாங்க 3 பேருக்கு. சமீபத்தில் இந்த மரண தண்டனை இல்லைன்னுட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதை நிர்ணயம் பண்ணுறவங்க யாருன்னு கேளுங்க. கோர்ட்டு நிர்ணயம் பண்ணினாலும் ஜனாதிபதி கருணை மனைவி காலம் தாழ்த்துற காரணத்தினால இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, அப்போவே அது கொடுத்துருக்கணும். 23 வருடம் அவன் உட்கார வச்சுக்கிட்டு இப்போ போய் மரண தண்டனைன்னு சொன்னான். இதுக்கு மேலே அவன் என்னையா வாழ போகிறான்? அவன் சுற்றி தொலைக்கிட்டு. இதுதான் பக்குவம். பழுக்கலை அனுப்பிடுறோம். சொல்ல உதாரணம் காமிக்கிறது பக்குவம் கேட்டாங்க. எல்லாம் விதைக்கிறான். அதே நேரத்தில் கீரையை விதைக்கிறான். பக்கத்தில் நாத்தங்கால் தலை இருக்கும். அந்த தலையில் கீரையை வைத்துவோம். நெல் வரவரும் காத்துட்டு கொள்ள கீரை முதல்ல வந்துடும். நீங்கள் செய்கிற வினையில் சில வினைகளை முன்னால் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். சில வினைகள் ரொம்ப லேட்டாக அனுபவிக்க வேண்டியதாக கூட இருக்கும். அந்த உதாரணத்துக்கு தான் அவர் சொல்கிறார், கீரை முன்னரும் நெல் பின்னரும் பலன் தருமாறு போல ஆதலின் கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய சரீரங்களுள் முன் செய்த கர்ம பலனை அனுபவித்துக்கு வந்தது இது என பிரித்தெறிய வராது. இன்னும் வந்தால் போன ஜென்மத்தில் செய்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் பிரித்தறிய முடியாது. அதெல்லாம் நம்ம கண்பார்வைக்கே வராது. நம்முடைய கருத்துக்கு சொல்ல முடியாது. கர்மங்களின் வன்மை மென்மைகளுக்கு ஏற்ப பக்குவமா, கர்மங்களின் வன்மை மென்மைகளுக்கு ஏற்ப உன்னுடைய மனம் ஆன்மா ரெண்டும் சேர்ந்து அந்த வினையை செய்வதிலே காட்டிய உந்துதல் இருக்கிறத, அந்த உந்துதல் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா சீக்கிரம் அனுபவிச்சாகணும். அந்த உந்துதல் கொஞ்சம் லேசாக இருந்ததுன்னா நாள் கழித்து
அதுக்குரிய பலனை அனுபவிக்கலாம். அந்த உந்துதல் தான் தன்மை. மனமும் உயிரும் சேர்ந்து அதில் காட்டிய ஈடுபாடு. தொலைக்காம விடமாட்டான். உன்னை உயிரோட சவாரி கட்டித்தான் வருவேன்ற ஆத்திரம் அடைகிறான். இந்த ஆத்திரம் இருக்கிறது இது உந்து சக்தியை அதிகமாக்குகிறது. இப்போ இந்த உயிர் நீ அவனை கொல்லுவதனாலே உண்டாகின்ற பயனை உடனே அனுபவிக்க வேண்டியதாகும். அதனால்தான் உங்களுக்கு முற்பகல் செய்தான் பிறங்கேடு தங்கேடு புற்பகல் காண்குருவும் கெட்டியவை என்று சிலப்பதிகாரத்தில் சொல்றேன். வித்தியார கெடுத்துத்தான் ஆகணும்னு சொல்லி முற்பகலில் தீவிரமாக ஒருத்தன் ஈடுபடுவாங்கனால் அன்றைக்கு புற்பகல்லையே அந்த கேட்டை அவன் அனுபவிக்க வேண்டியதாக கூட வந்துடும். கண்மங்களின் வன்மை மென்மைகளுக்கு ஏற்ப பக்குவமா முறைப்படி சரீரம் வரும் என்பது தோன்ற மாசுரு பிரபாகத்தின் வரும். மாசு உரு, மாசு உடைய உரு வடிவம் அந்த உடம்பு அது எப்படி ஒரு பிரபாகத்தின் வெள்ளத்தை போல ஒன்றன் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். உடம்பை விட்டு அடுத்த உடம்பு எடுத்தாலும் எடுக்கும். கொஞ்ச நாள் இந்த உயிர் ரெஸ்டாக இருந்தாலும் உடனே பிறவி எடுக்கும்னு சொல்ல முடியாது. தத்துவங்கள் தோற்றும் முறை பற்றி காலம் முதலாக, பிரவர்த்திக்கும் முறை கலை முதலாக. இங்கே பிரவர்த்தி முறை பற்றி பூதாதி கலையீராயினர். கண்மத்தால் சரீரம் வருமாயின் சரீர தோற்றத்திற்கு இறைவன் வேண்டாமோ? கண்மத்தால் தானே உடம்பு வருது, அப்ப இறைவன் எதுக்காக? அந்த சந்தேகத்தை அடுத்த செய்தியிலே நமக்கு போகிறார். கண்மம் இருந்தாலும் இறைவன் கூட இருந்தால்தான் கண்மத்தாலே சரீரம் வரும் என்பதை அடுத்த சூத்திரத்தில் விளக்குறேன்.